போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கிட்ட செம்ம அடி வாங்கினா டக்குன்னு எடுத்து ஐசியை காட்டி இருக்கணும் ஐசி பாரு அப்படின்னு. ப்ரொடியூசர் கூட இடையில போன் அடிச்சு கேட்கும் போது நீ ஃபீல் கில்ட்டி பண்ணிட்டேன், நான் உன்னை ப்ரோக்ராமுக்கு கூப்பிட முடியாதுன்னு சொன்னேன். செல்ல என்ன நடந்தது? ஏய் how can you drink in Malaysia, how can you அவ்வளவுதான். இல்ல பிரதர் இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க. அவ்வளவுதான் பிரதர். என்கிட்ட குத்து வாங்கிட்டானா அப்படின்ட்டு இந்த கே வார்த்தையை சொன்னான். அத சொன்ன பிறகுதான் எனக்கு ஸ்னாப் ஆயிடுச்சு. சோல் பையன் 70 kg 60 kgல இருந்து அவனோட வீழ்ச்சி இன்னொரு 70 kg 60 kgல இருந்து நீங்க அவனை எங்க பார்த்தாலும் கூட்டிட்டு போனா பிரதர் அது உங்களுக்கு டயர்டிங்கா இருக்காதா? அவருக்கு சீஜர் வரும். ஓ ஓ ஓ ஓ ஓகே 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 சாரி இது மக்களுக்கு தெரியணும்ல. ஏன்னா அவருக்கு சீஜர் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல என்ன ஆகும், அது வாழ்க்கையை கூட தொலைக்கலாம். சோ இட்ஸ் சில பேர் நினைக்கிறாங்க சீஜர் இஸ் நார்மல் திங்லா, ஒண்ணும் இல்ல. அது பிரெயினை எஃபெக்ட் பண்ணா அந்த பிரெயின் ஷட் டவுன் பண்ணா என்ன ஆகும், உயிர் போவோமா இல்லையா? சோ இது மக்களுக்கு தெரியாது. சோ 24 hours ஒரு குழந்தைய பாத்துக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. இப்ப இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுது, ஒரு 4 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடும். சோ அவனுக்கு பெருசா நம்மளுக்கு ஃபீல் பண்ண மாட்டோம். இதே ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா அம்மா ஒரு புள்ளிய பிரேம்ல கொண்டு போனா அது ஒரு பெரிய விஷயமா தோணாது. ஏன்னா அந்த குழந்தை செம்ம லைட்டா இருக்கும், பிரேமும் லைட்டா இருக்கும். அதே ஒரு 42 years old பையன் 70 kg 60 kgல இருந்து அவனோட வீழ்ச்சி இன்னொரு 70 kg 60 kgல இருந்து நீங்க அவனை எங்க பார்த்தாலும் கூட்டிட்டு போனா பிரதர் அது உங்களுக்கு டயர்டிங்கா இருக்காதா? நிச்சயமா நிச்சயமா. அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்ல, பிசிக்கல் ஸ்ட்ரெஸ். சோ இத வந்து மக்கள் என்ன பாப்பானுங்கன்னா, ஓ நான் ஏன் இவனுக்கு இடம் கொடுக்கணும் எம்ஆர்டி ஸ்டேஷன்ல, நான் ஏன் இவனுக்கு வந்து லிப்ட்ல இடம் கொடுக்கணும், விளக்கணிய வேலை வந்து செஞ்சு பாடுறா, நீ வந்து அவன் பெம்பஸ் ஒரு நாள் அள்ளி பாடுறா, நீ வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி பாடுறா, நீ 24 hours தூங்காம பக்கத்துலயே உட்காந்து பாடுறா, அப்பதான் இவனுங்களுக்கு எல்லாம் அந்த வழி புரியும். ஏன்னா இவனுங்கெல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம அந்த டிக்டாக் வீடியோ செய்யும் போதோ இல்ல சோசியல் வீடியோ செய்யும் போதோ என்ன இவ்வளவு ஜாலியா இருக்கான், என்ன இவ்வளவு தூரம் அடிச்சு விட்ட பணம் இருக்கா ப்ரோ? என்கிட்ட சொல்றேன், இந்த 10 வருஷத்துல நான் சம்பாரிச்சு வச்ச பேரு வந்து ஒரு 80% நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எனக்கு தெரியும். இந்த 20% அது அதுவா தேடிக்கிட்டு வந்தது. ஏன்னா நம்மளா இருக்கோம், அவ்வளவுதான். சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணனா என் தம்பியை பார்த்துக்கிட்ட விஷயம் வந்து நான் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. நான் தூக்கம் இல்லாம இருந்திருக்கேன். I've had sleepless night, painful night, emotional night. என் தம்பிக்கு முன்னாடி நான் காமிச்சதே இல்லை. ஏன் காமிக்க கூடாதுன்னா அதுல எனக்குள்ள வர வைக்கும். ஏன்னா நான் என்ன ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அது கவலை இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, லைக் ஐ சேட், என் தம்பிக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. பேசுறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா அவன் நம்ம ஷூல இல்ல. என் தம்பிக்கு லைக்ஸ் டு ஈட், ஆனா அவனால ஃபுல்லா சாப்பிட முடியாது. ஆனா அவனை அழகு வச்சு நான் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பேன். சில நேரத்துல எங்கிட்ட பாக்கெட்ல காசே இருக்காது, அவனுக்கு வெஸ்டர்ன் ஃபுட் தான் பிடிக்கும். ஆனா நான் என்ன செய்வேன், இருக்கிற காசை வச்சு அவன் என்ன சாப்பிடணுமோ நீ சாப்பிடுறா, அதை நான் என்ஜாய் பண்ண வைப்பேன். அவன் சாப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவன் வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, அது அழுறதுக்கு அண்ணன் இருக்கு, நீ சாப்பிடு, உனக்கு அந்த டேஸ்ட் தானே முக்கியம். இதே சிலவங்க என்ன செய்வாங்கன்னா டியூப் போட்டு விட்டு பாலை மட்டும் கொடுத்து விட்டுருவாங்க. சோ இதெல்லாம் தவறு. ஏன்னா அவங்களும் மனிதர்கள், அவங்களுக்கும் இமோஷனல் ஃபீலிங்ஸ், லொட்டு லொசுக்கு நமக்கு என்ன அளவெல்லாம் இருக்கோ அதே அளவு அவங்களுக்கும் இருக்கும். சோ இது நம்ம போய் ஒரு டிசேபிள் பிள்ளை உனக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொன்னா அது என்ன பிரதர் நியாயம் இருக்கு? இதுல நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணிருக்காங்க, போய் உன் தம்பியை போய் ஹோம்ல விடு, நீ போய் சந்தோஷமா இரு, ஒரு வேலையை பாரு, நீ வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். இப்ப நான் வேலைக்கு போகாதுக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட காசு கேட்டேனா? இல்லையே. நீங்க யார்கிட்ட காசு கேட்டது இல்லையா? நான் கேட்கவும் மாட்டேன். எப்படி சர்வைவ் பண்றீங்க? ஐ டூ ஈவென்ட்ஸ். கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஈவென்ட்ஸ் கிடைக்குது, ஃபிட்னஸ் கோச்சிங் கிடைக்குது, இல்ல மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர். சோ ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டு தான் இருக்கு. சோ somehow or other I survive. ஒரு கிட்டத்தட்ட ஒரு half an hour 45 minutes கதை கேட்டிருப்பீங்க. என்னோட வாழ்க்கை வந்து ஒரு போராட்டம் தான். நான் போர்ல நிக்கலைன்னா என் தம்பி பாதிக்கப்படுவான். இந்த இடத்துல போராளியா நான் இருக்கணுமா, ஒரு வீராளியா இருக்கணுமா, நான் ஒரு வீரனா இருக்கணுமான்னு கேட்டா நான் வீரனை தான் சூஸ் பண்ணுவேன் தவிர நான் வேற எதுவுமே சூஸ் பண்ண மாட்டேன். இல்ல வீரனா இருக்கணும், கரெக்ட். பட் சில சமயங்கள்ல ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த சிச்சுவேஷன் நமக்கு சாதகமா அமையாட்டி தம்பியை யார் பாத்துக்க போறா? ஒருவேளை உங்களுக்கு சாதகமா எதுவும் அமையாட்டி, புரியல. இப்ப இது எல்லாமே நீங்க உங்க தம்பிக்காக செய்றீங்க, உங்க தம்பியோட லவ்ஸ்க்காக செய்றீங்க, அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி செய்றீங்க. நீங்க மாட்டிக்கொண்ட சிச்சுவேஷன்ஸ் இப்ப விவோ சிட்டியா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி உள்ளதா இருக்கலாம். இதை முன்னாடி உள்ளதெல்லாம் விட்டு தள்ளுவோம். விவோ சிட்டி இஸ் ஒன் ஆஃப் இட்.
அண்ட் தென் வி கம்மிங் டு கேஎஸ்எல். இப்ப ஒருவேளை உங்க நேரம் நீங்க சொன்ன மாதிரி நேரம் சரியில்லாம நீங்க அந்த இடத்துல இருக்க போய் அது உங்களுக்கு சாதகமா இல்லாம அமைய போய் நீங்க வந்து இப்ப இதனால யூ ஹேவ் டு பி பிஹைண்ட் தி பாஸ் ஆர் எனிதிங், தி பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட் இஸ் யுவர் பிரதர். அதனால தான் சொல்றேன், இங்க பாருங்க, நான் பார்த்த அலாங் த ஜேர்னி நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அது பெருமையானு கேட்டிங்கன்னா பெருமை இல்லை தான், வெக்கமானு கேட்டிங்கன்னா வெக்கமும் இல்லை தான். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு. ஸோ இப்போ நீங்க கேட்ட விஷயம் சுரேஷ், நீங்க வந்து கோவப்படுறதுனால உங்களுக்கு, நான் கோவப்படுறது நியாயமான கோபம், நியாயமானது தான், கரெக்ட். எல்லா நியாயமான கோபமும் வந்து நமக்கு சாதகமா அமையறது இல்லைல்ல. அமையணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. சரி, இப்ப அமையல, ஒருவேளை அது உங்களுக்கு சாதகமா அமையல, இப்ப நீங்க வந்து அதனால யூ ஆர் சென்டென்சிங் ஓவர். சென்டென்சிங் சொல்றத விட எஃபெக்டட் நிறைய இருக்கு. இல்ல நான் அவ்வளவு தூரம் போக நடந்துட்டான். ஏன்னா அந்த கோபம் எங்கேயும் கொண்டு போலாம்ல. சரி பிரதர், கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இல்ல, புரியுது. இருங்க நான் சொன்ன அந்த கதைக்கு வரேன். கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது எனக்கு லாஜிக்கா புரியுது. அப்கோர்ஸ் அந்த எக்ஸ்டென்ட் நான் போவேனான்னு கேட்டா எனக்கு தெரியல, அது என் கையில எதுவுமே இல்லை. ஆமா, ஒருவேளை நடந்துருச்சுன்னா என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா தம்பியை பாத்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. சோ ஐம் நாட் வரிட். இப்ப இடையில ஒரு விஷயம் நடந்துச்சு, அது நம்ம லேட்டா வருவோம். அந்த நேரத்துல கூட எனக்கு பேக்கப் அவ்வளவு பேர் இருந்தானுங்க. நம்ம ஆட்கள் இல்ல, வேற மொழிக்காரங்க பேக்கப் அவ்வளவு பேர் இருந்தாங்க. சரி, அதுக்கே வருவோம். இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டோம். சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்தது, நீங்க வந்து தம்பியை பத்தி பேசுறீங்க, சந்தோஷம். இப்ப இதை பார்த்தாங்கன்னா மக்களுக்கு தெரியட்டும் உண்மையிலே தம்பியோட ஒரு நாள் வாழ்க்கை என்ன நடக்குது, நீங்க என்ன கடந்து வந்திருக்கீங்க, இதுதான் நடந்ததுன்னு. இப்ப இதோடைய அந்த எண்டிங் தான் வந்து நம்மளுடைய ரீசெண்டா நடந்த கேஎஸ்எல் விச் வென்ட் வைரல் அகெயின். அப்ப அதுல கூட நிறைய பேரோட கமெண்ட்ஸ் அதுவா தான் இருந்துச்சு. பாரு மறுபடியும் வந்தான்டா, அவன் குத்து வாங்கிட்டானா அந்த ஒண்ணுத்தங்கிட்ட இருந்து, இப்படின்னா எல்லாரும் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. நான் உங்ககிட்ட பேச போது கூட அதான் சொல்லியிருந்தேன். கேஎஸ்எல்ல என்ன நடந்தது? சரி பிரதர், இதை எப்படி சொல்றது எனக்கு மேபி நீங்க சொல்றது ஒரு வகையில் ரைட் தான். தவறு நடக்கிறதுலதான் நான் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கே சந்தேகம் வரும். என்னடா இது, நம்ம செவனையும் நம்ம வாழ்க்கையை போயிட்டு இருக்கோம், ஏன் இதெல்லாம் நடக்குது நமக்கு? எங்க நம்ம நல்லது பண்ணாலும் கெட்டது நடக்குது, கெட்டது பண்ணாலும் நல்லது நடக்குதுன்னா புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம். என்ன கேஎஸ்எல் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன். ஏன்னா as a caregiver நமக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா? சோ இது எப்படி போகுதுன்னா, அந்த இடத்துல நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து we wanted to go and buy something. ஏன்னா அது அந்த prior to the incident, right, ஒரு வாரத்துக்கு முன்னாடி we went to buy for Christmas present for my brother. சோ அது என்னன்னா, சட்டை வந்து தப்பான சைஸ கடைக்காரன் கொடுத்துட்டான். இது கடைக்காரனை தேடி கண்டுபிடிச்சா அவனதான் உதைக்கணும். அவனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சோ அவன் என்னன்னா, எனக்கு அன்னைக்கு வந்து I was not feeling well. For some reason I was not feeling well. என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் சொன்னேன், இது பாருங்க உண்மையிலே உடம்பு முடியல, பட் ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபிள். ஸோ அப்படின்னு சொன்னா, சரி வாங்க கொஞ்ச நேரம் போய் வாங்கிட்டு வந்துருவோம், இல்லைன்னா ஒரு குட் மசாஜ் போங்க, உடம்பு வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. ஏன்னா தம்பியை தூக்குறது வந்து நாட் ஈஸி. ஸோ அஃப்கோர்ஸ் உடம்பு நான் சொன்னேன்னா சரி ஓகே கொஞ்ச நேரம் தானே சொல்லிட்டு போவோம். ரெண்டு பேர் அந்த மால்குள்ள போனோடனே, மால் ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமார்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த மினிமார்ட் போட்டோவா நான் தரேன், இதை போடுங்க. மினிமார்ட் இருக்க சூடா இருக்க, சரி ஒரு பியர் வாங்கிக்குமே, அவ்வளவுதான். பியர் குடிக்கிறது தப்பு இல்ல வருது. ஏன்னா அது எல்லாரும் அந்த இந்த மகான்கள்லாம் அந்த கமெண்ட்ஸ் கொடுத்தானுங்கல்ல, அந்த மகான் போய் கேளுங்க, தண்ணி குடிக்கிறானா இல்லைன்னு கேட்டா தண்ணி குடிப்பானுங்க, ஆனா படத்தை விட்டுவானுங்க. சோ அளவோடு குடிங்க. இல்ல அளவோட தான். சரி பாருங்க, 2 கேன் தான் வாங்கினேன். அந்த 2 கேன்ல வந்து ஒரு கேன் எடுத்து சும்மா திறந்து கீழே வச்சிருப்பேன். அண்ட் இதுல எப்படி வருது குடிகாரனா இருப்பேன், இல்ல எப்படி வந்து இது ஒரு ஆல்கஹாலிக்கா இருப்பேன்னு எனக்கு புரியல. எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம சிரிப்பா இருந்துச்சு. அண்ட் திடீர்னு ஒரு கமெண்ட் கூட நான் படிச்சேன், அதுல கூட சொன்னாங்க சீனங்கிட்ட குத்து வாங்கிட்டானா அப்படின்ட்டு. நான் குத்துனதெல்லாம் அவனுங்க பார்க்கல போல் இருக்கு. ஏன்னா ஏன் அப்படி பார்க்கலன்னா, அந்த கதைக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ வி வென்ட் ஃபார் அ மசாஜ் பால. அந்த மசாஜ் பால என்ன செஞ்சேன், அந்த கேனை அப்படி ஐ திங்க் தண்ணி குடிச்சிட்டேன்னா ஐ கான்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. லாயர் தான் வச்சிருக்காரு, என்னோட லாயர் தான் அந்த குடி வச்சிருக்காரு. அதை கீழே வச்சுட்டேன். ஸோ முன்னாடி கவுண்டர் இருக்கு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாங்க, அதை கவனிக்கல, அதை இடிச்சுட்டாங்க. இப்ப நம்ம டேபிளுக்கு பக்கத்துல இருக்காங்கல்ல, அந்த டிஸ்டன்ஸ்ல இப்ப நீங்க இடிச்சா ஒரு கப்பு எப்படி போகும், இந்த கப்பு இப்படி இருக்கு, இடிச்சா இப்படிதானே போகும். நீங்க உங்க எங்கல் இருந்து இவ்வளவுதான் வரும். எங்க பிரதர் இந்த தண்ணி இங்க இருந்து சுத்தி போய் அங்க போய் படுமா?
ஓ சோ ஓகே 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 ஓகே. சோ அந்த நேரத்துல என் கேர்ள் ஃபிரெண்ட் இடிச்சாங்க, நான் இடிக்கல. அந்த தண்ணி கீழே படவும் இல்ல. இப்ப கீழே பட்டு இருந்தா நான் அதுல ஜெக் பண்ணி நான் மூவ் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ நீங்க கரெக்டா பாத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. நான் நின்னுட்டு இருக்கேன், ஒண்ணுமே படலையே, நான் ஏன் ரியாக்ட் பண்ணோம்? சோ அவங்க எடுத்தாங்க, நான் எடுத்து கையில வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி நார்மலா பேசிட்டு இருந்தோம். இந்த சிசிடிவி பார்க்கும் போது எங்களுக்கே தெரிஞ்சது அந்த சீனை வந்து 6 செகண்ட்ஸ் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. அதாவது என்னன்னா ரியாக்ட் பண்றதுக்காக ரியாக்ட் பண்றது. ஆஃப் கோர்ஸ் Okay. சில பேர் தெரியும்ல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியல, நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து நடிப்பலாம் உங்ககிட்டயே ஒரு ஆக்டிங் நடந்திருக்கு. அவங்க என்னன்னா மேபி ஷி வாஸ் ரேஷியலி அப்படின்னு நினைக்கிறீங்க. இருக்கலாம் இருக்கலாம். இதுக்கு நான் ஏன் வரேன்னு சொன்னா ரேசிசம்ல இருக்கலாம். சோ இதுக்கு ஏன் நான் வரேன்னா அது ப்ரூஃப் இருக்கு எங்கள்கிட்ட. சோ நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு மிச்ச மீதிய தனியா எடுத்துட்டு சரி இப்படி குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு போய் வீசலான்னு போயிட்டேன். ஏன்னா இதுக்கு பிறகு வேண்டாம் கீழே ஊத்திட்டு சுட்டு வீசலான்னு போயிட்டேன். நான் அப்பதான் அங்க கவனிச்சேன், அந்த சிசிடிவில தான் கவனிச்சேன். அவங்க 6 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ரியாக்ட் பண்ணாங்க. ரியாக்ட் பண்ணவங்க காலை வந்து தப்பான காலை தொடச்சிட்டு இருந்தாங்கன்னு. இப்ப நீங்க உங்க மேல இப்படி படுற தண்ணி படுதா பாக்குறீங்களா? ஓகே, இப்படி பட்டுச்சு, டைரக்ஷன் எங்க போனுச்சு, இங்க வந்து கேபினெட் இருக்கு, பட் இருந்தாலும் கேபினெட் மேலதான் படுமே தவிர அங்க இருக்கிற இந்த கேமரா தாண்டி போய் படவே படாது. சோ அந்த லேடி என்ன செஞ்சாங்க, she established to the point that ஓ கீழே என்னமோ ஊத்திட்டு ஓ பியரா, she established. அப்புறம் தான் she reacted to the lake, பட்டுச்சு பட்ட மாதிரி நடிக்கலாம். ஓ she reacted something like that and she was wiping the right leg rather than the left leg. ஓகே, அது சிசிடிவில கரெக்டா இருந்துச்சு. இந்த கூமுட்டைங்களுக்கு பாதி பேருக்கு புரியாதவங்களுக்கு ஓ தண்ணி அடிச்சுட்டான், சூறாயிட்டான், எத்திட்டான். நான் எத்தவே இல்லையே, எத்தனது கேர்ள் ஃபிரெண்ட், பட்டுது கேபினெட்ல, சீன மேல படல, ஆனா பட்ட மாதிரி நடிச்சாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் போட்டுமா. ஏன் வந்து பட்டுச்சுன்னா லெஃப்ட் லெக்ல தானே போடணும், ஏன் ரைட்ல தொடச்சிட்டு இருந்தாங்க? ரெண்டாவது பொய்யா ஆயிடுச்சா? மூணாவது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ சிசிடிவி பாத்துருந்தீங்க, நம்மள பார்த்து முறைச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு அங்க என்ன ஆகுதுன்னு தெரியாது. சோ நான் வந்து ஒரு கோ இன்சிடென்ட்ஸா இப்படி டர்ன் பண்ணிட்டு I was trying to walk towards the dustbin. சோ அதை வீசலான்னு போயிட்டு சரி மிச்சம் மீதி கொஞ்சம் இருக்க சரி அடிப்போம்னு சொல்லிட்டு பிரதர் சில பேர் அந்த கமெண்ட்ஸ்லயும் போட்டிருந்தாங்க, ஏய் how can you drink in a Malaysia, how can you drink in a mall அப்படின்ட்டு. இந்த ரெண்டு விஷயத்த நான் மக்கள்கிட்ட கேக்குறேன். இப்ப விக்க முடியாதுன்னா ஏன் அந்த அந்த நாடு மக்கள் விக்கணும்? ஓகே ஓகே. இப்ப குடிக்க கூடாதுன்னா ஏன் அந்த மால்ல பியர் விக்கணும்? தப்பு என் மேல இல்லையே, நான் ஃபாரினா, எனக்கு என்ன, நான் சும்மா என்ஜாய் பண்ண வந்தேன். I want to do. அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கா இந்த மாதிரி மால்ல குடிக்க கூடாதுன்னு? அப்படிதான் நான் அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய படிச்சேன். இல்ல இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்க லாயர் எல்லாம் பேசுனீங்களா? லாயர் என்ன சொன்னாங்க, சட்டப்படி அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. லாயர் என்ன கேட்டாங்கன்னா நீங்க வந்து எங்க வாங்குனீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் மால்குள்ளதான் வாங்கினேன். மால்குள்ள வாங்குனீங்கன்னா மால் மேல இருக்கிற தப்பு உங்க மேல தப்பு இல்ல. ஏன்னா அப்ப அந்த மாதிரி அதுவும் என்ன குறிக்குதுன்னா அப்ப அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு போல இருக்கு. இல்ல பிரதர், சட்டம் இருக்காங்க. மால் மேல அந்த மால் மேல தப்புன்னு சொல்றாங்கல்ல, அப்பனா மால் விக்க கூடாது. அதான் சொல்றேன், கரெக்ட். சோ அப்பனா இல்ல உங்களை தப்பு சொல்ல, நான் என்ன கேக்குறேன்னா அப்பனா உண்மையில அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு போல இருக்கு. இந்த மாதிரி மால்குள்ள குடிக்க கூடாது. எனக்கும் தெரியாது, எனக்கு புதுமையா இருக்கு. இது எனக்கு புதுமையா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த நேரத்துல நான் இந்த வீடியோ வைரல் ஆகும் போது நான் சிங்கப்பூர் வந்துட்டேன். நான் அப்பதான் எனக்கு இந்த வீடியோ ஏன் வைரல் ஆனிச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த சீனை என்ன தாக்குறதுக்காக he knows who I am already. ஏன்னா அந்த லாக்அப் குள்ளே இருக்கும்போது நிறைய பேர் எங்கிட்ட இருந்து பேசுனாங்க, ஏ யூ ஃபார்ம் மீஸ் இது லொட்டுலோஸ்க்கு பேசும்போது நான் வந்து கொஞ்சம் ஷாக்கா இருந்தேன். இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டானுங்களா போச்சு பணம் போகும்போது ரைட்டு. நான் கொஞ்சம் சீலா தான் இருந்தேன். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து சொன்னாரு, லாக்அப்ல இருக்கும்போது சொன்னாரு, இல்ல உங்க வீடியோ கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு, ஆனா லோக்கலா ஆயிடுச்சு, பெருசா ஒண்ணு காமிச்சிக்கல அப்படின்னு அவ்வளவுதான் இருந்துச்சு. சோ இந்த கேட்ட சீனனுக்கு என்னன்னா அது பொறுக்கல. ஏன்னா அது லாக்அப் குள்ளேயே செம்ம வெளுன்னு வச்சு வெளுத்தேன். ஏன்னா எனக்கு என்ன கடுப்புனா இது உன் மேல படல, ஓகேயா, உன் பொண்டாட்டி பொய் சொன்னா, நான் செவனேன்னு நடந்து போயிட்டு இருந்தேன். நான் வீசத்துக்கு இங்க தூரமா பாத்துக்கிட்டு இப்ப கொஞ்சம் ஒரு 50 ஸ்டெப் தூரம் இருந்தாங்க. நான் ஏன் நிக்கணும், நீ உனக்கு மேல படல, நீ சண்டையை கிரியேட் பண்ணோம்னா நீ ஏன் அங்க நின்னு இது பண்ற? புரியுது என்ன சொல்ல வரேன்னு? அவ்வளவு நேரம் அங்க நின்னுகிட்டு முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன் யாரா அவனுங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு மனசுல கிளிக் ஆனிச்சு, ஓ இந்த ஃபேமிலி தான் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்ப நான் திரும்பிட்டு கேட்டேன், இது சிசிடிவில இல்ல ஆனா எங்கிட்ட இருக்கிற சிசிடிவில இருக்கு. நான் திரும்பிட்டு கேட்டேன், பிரதர் ஆக்சிடென்ட் what you want me to do? Sorry la, accident what? இத நான் ரிப்பீட் பண்றேன். ஆனா அவன் ஒரு வார்த்தை சொன்னான், இந்த கே வார்த்தையை சொன்னான். அத சொன்ன பிறகுதான் எனக்கு ஸ்னாப் ஆயிடுச்சு. நான் then I was walking towards them. இது நான் சண்டை போடணும்னு கூட நான் போவே இல்லை. நான் அவனுக்கு ப்ரூவ் பண்றேன், அது மேல படல, பட்டது இந்த டைரக்ஷன், உன் பொண்டாட்டி போய் சொல்றா. அவன் திருப்பி அந்த கே வார்த்தையை யூஸ் பண்ணான். அப்ப சண்டை வந்துருச்சு. என் ரைட்ல வந்து I was holding on to a back. இப்ப சண்டை போடுறவனா என்ன செய்வான், எல்லாத்தையும் கீழே வச்சுதான் சண்டை போடுவான். நான் சண்டை போடுவேனா இல்லையானு சில பேருக்கு தெரியும், சண்டை போடுவேனா இல்லையானு. ஆனா அந்த இடத்துல நான் அந்த மூட்லயும் இல்ல.
ஏன்னா எனக்கு என்ன கோவம்னா, ஏன் பொய் சொல்ற? நான் செய்யாத விஷயத்த ஏன் பொய் சொல்றேன்னு அந்த கேள்வி கேட்க போய் அவன் அந்த ஃபர்ஸ்ட் பஞ்ச் செகண்ட் பஞ்ச் எல்லாம் வீச ஆரம்பிச்சிட்டான். என் கேர்ள் ஃபிரெண்ட் என்ன செஞ்சாங்க, கழுத்தோடமா புடிச்ச பிறகு அவன் நேரா வந்து வச்சோன்னே அது கரெக்டா பட்டுச்சு என் கண்ணுல. எனக்கு அது பிளர் ஆயிடுச்சு. சோ யாரு குட் ஃபைட்டரா இருந்தாலும், இப்ப கூட இடையில ஒரு வீடியோ வைரலா போச்சு, ஒரு guy who's a good fighter, அவரும் அடி வாங்கினாரு போட்டுருக்கு. பட் பிரதர், இட்ஸ் நாட் அடி வாங்குறது பத்தி இல்ல. பாருங்க, இதுல வெத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சண்டைன்னு ஒண்ணு நடந்தா கிளியாத சட்டை எங்க இருக்கு? அதுதான் கிழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சோ பட் எனக்கு என்ன கோவம்னா, உன் பொண்டாட்டி மேல நீ பொய் சொன்ன, உன் மேல படவே இல்ல, நீ வார்த்தையை யூஸ் பண்ண, அது தப்பு இல்ல. நீ வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண, அது தப்பு இல்ல. மொத்தம் 3 பேர் இருக்கீங்க, என்ன அட்டாக் பண்ணீங்க, அது தப்பு இல்ல. ஆனா நான் திருப்பி உன்னை ஏசுனது அதுக்கு தப்பா போயிடுச்சா? சோ இது இது வந்து இந்த வீடியோ வந்து வைரல் ஆக்குறது யாருன்னா இந்த ஃபேமிலி. சோ அவன் சரி, இப்ப பல பேர் போட்டாங்க, ஓ வந்து சீனிட்ட வந்து இது வாங்கிட்டான் அது வாங்கிட்டான். பிரதர், சில விஷயம் வீடியோ எல்லாம் பாக்கல, அது ஃபுல்லான வீடியோ வெளியே வரல. நல்ல வேலை, ஏன்னா அடி வாங்கினது நிறைய அவனுங்க இருந்தானுங்க. செம்ம இடத்துல அவனை தொரத்து அடிச்சுட்டு இருந்தேன். நான் கடைசி வரைக்கும் நிப்பாட்டல. போலீஸ் வந்து நிப்பாட்டுற வரைக்கும் என்ன என்காப் பண்ற வரைக்கும் நான் நிப்பாட்டவே இல்லை. ஐ நெவர் கேவ் ஹிம் a chance. அவன் அடி வாங்கினது நிறைய இடம். அந்த வீடியோ எல்லாம் அவன் வெளியாக்கும் போது அவனுக்கு என்ன சாதகமா இருந்துச்சோ அதை தான் காமிச்சானே தவிர அவன் மேல என்ன செம்ம அடி விழுந்துச்சோ அதெல்லாம் காமிக்கவே இல்லை. அவ்வளவு தூரம் போக வேண்டாம், லாக்அப்குள்ள வாங்கினா ஏன் அதான் சொல்ல வேண்டியதானே? போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கிட்ட செம்ம அடி வாங்கினா அது தப்பு தானே? அது லாக்அப்க்கு போயிட்டு நீங்க கை வைக்கிறது தப்பு இல்லையா? தப்புதான், யாரும் இல்லைன்னா அது உங்க மேல தப்பால அமைய போது அமைஞ்சிச்சு. நான் ஃபைனா கட்டி வெளியாகிட்டேன், அவ்வளவுதான். ஓ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இல்ல பிரதர், இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க. அவ்வளவுதான் பிரதர். இங்க பாருங்க, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன், இது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்புதான். என் மேல தப்புனா ஐம் ரெடி டு கம் அண்ட் அப்பாலஜைஸ். ஆனா இந்த கட்டத்துல பேரு குடிச்சது தப்புனா நீ போய், அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்ல தெரியாதுன்னு இல்ல, நான் குடிக்கலாம், ஏன்னா இது என்னோட உரிமை. ஆனா அதாவது அங்க நம்ம அததான் சொல்றேன், என்னோட உரிமை, பேர் குடிக்கிறது என்னோட உரிமை. அதுல எனக்கு குடிக்கிறவனும் வந்து கெட்டவனும் இல்ல, குடிக்காதவனும் நல்லவனும் இல்ல. ஓகே, சோ அந்த நேரத்துல வந்து மக்கள் அதை போடும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. என்னடா இது எதுவுமே தெரியாம எதுக்கு எடுத்தாலும் அதை ஒன்று கமெண்ட் பண்றானுங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம், ஒரு குரூப் சொன்னிச்சு, how can you drink in Malaysia? அப்புறம் ஏன் மலேசியால விக்கிறாங்க, நீ போய் உன் கவர்மெண்ட் கேளு, என்ன கேட்காத. மூணாவது விஷயம், how can you drink in a mall? எனக்கு அப்பதான் தெரிஞ்சது மால் கூட தனியா குடிக்க விடாதா. அப்புறம் மால்ல விக்கிறானுங்க, அப்ப நீ போய் அவனை தானே கேட்கணும். சோ நீ என்ன கேக்குற, எதுக்கு எடுத்தாலும் நம்ம எதாவது பண்றோம்னா நம்மளே இது பண்றது தப்பு எங்க இருக்கும், நீ அங்கதான் பாக்கணும். சரி, சீனா ஒருத்தன் வந்து அவனை ஏசுனானா நீ என்ன பண்ணுவ, திருப்பி ரியாக்ட் பண்ணுவ, ஏன்னா அவன் பொய் சொன்னான், அந்த இடத்துல பொய் சொன்னான். இப்ப பாருங்க, நான் இடையில கூட ஒரு என்னோட வீடியோ எல்லாம் வெளியாக்குனேன், அவன் மனைவி பொய் சொன்னது, அவன் சண்டே ஆரம்பிச்சது எல்லாத்தையும் வெளியாக்குனா இன்னும் கொஞ்சம் வீடியோ வெளியாகும் குடிச்சிக்கிறதுல. அவன் ஒரு கட்டத்துல போலீஸ வந்து புடிச்சு தள்ளுவான், நீ எதுக்கு என்ன பிடிக்கிற. சோ அவன் நல்லவனா, நான் கட்டவனா, நான் நல்லவனா. சோ சில பேருக்கு உண்மையிலேயே என்ன ஆச்சுன்னு கதை தெரியவே தெரியாது, ஆனா பாக்குறத வச்சுதான். இப்ப ரொம்ப இல்ல, இந்த டீசர் போடுவோம்ல, டீசர் வச்சு எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருமே வந்து இந்த ஃபுல் சீரியஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. முதல்ல டீசர்ல இது வந்துருச்சுன்னா இதை வச்சு டென்ஷன் ஆயிடுவாங்க. அதான் நல்ல விஷயம் தான் பிரதர். நான் எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நான் இந்த துறையில, இந்த மீடியா துறையில வந்து கிட்டத்தட்ட 34 வருஷம் இருக்கேன். if I calculated very well, 34 வருஷம் நான் பார்க்காத விஷயங்களே இல்லை. ஏன்னா இந்த கேமராக்குள்ளதான் நான் நீங்களும் இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப நான் நீங்களும் சண்டை போட்டா இதுக்குள்ளதான் பாப்பாங்களே தவிர இந்த கேமராக்கு பின்னாடி என்ன ஆனிச்சுன்னு பார்க்கவே மாட்டாங்க. சோ அதே மாதிரிதான் அந்த கேஎஸ்எல் மேட்டரும், அந்த அவன் என்ன அந்த சீனா அவங்க என்ன காட்டுறாங்களோ அதை வச்சுதான் மக்கள், ஓ இப்படி ஆயிட்டான், இவன் வந்து கீழே வந்துட்டானா வேலை. ஆமாண்டா, நீ என்ன ஒரு ஆள் புடிச்சிட்டு இருக்கும்போது நீ போய் வச்சா கீழே விழாம என்ன பண்ற, நீ 1-to-1 கூப்பிடு, அப்ப உனக்கு தானே தெரியும் நீ சண்டை போட்டியா இல்லையான்னு. நீ போலீஸ்காரன் பின்னாடி போய் சும்மா நின்றுட்டு இருந்த, அப்பெல்லாம் அவனுக்கு வந்து வீரம் தெரியல. லாக்அப்ல அடி வாங்கின அப்பெல்லாம் அவனுக்கு வீரம் தெரியல. இதை நான் சந்தோஷமா சொல்றேன், போலீஸ்காரன் இருக்கான், போலீஸ்காரன் கூப்பிட்டு அவன் மூஞ்சில எச்சு துப்புனேன். போலீஸ்காரன் மேல இல்ல, போலீஸ்காரன் பக்கத்துல எங்க பண்ணானுங்க, நான் அவனை தள்ளி விட்டுட்டு எச்சு துப்புனேன். அப்ப பட் அதான் நீங்க செய்யறது புரியுது, உங்க ஆதங்கம் புரியுது, ஆத்திரம் புரியுது. பட் இருந்தாலுமே இப்ப உங்களுடைய நல்ல சைட்டையுமே இது வந்து பாவம் இல்லையா? ஏன்னா உங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு, தம்பியை பாத்துக்கிறீங்க, நிறைய நல்ல விஷயம் செய்யறீங்க. யாருக்காக வாழ்றீங்க பிரதர்? உங்க தம்பிக்காக நீங்க வாழ்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எனக்காக வாழ்றேன், என் தம்பிக்காக வாழ்றேன், அவ்வளவுதான். இப்ப வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு என் தம்பிக்கு ஒரு யூரோப் டிக்கெட் வாங்கி கொடுக்க போறது எவனும் இல்ல ஒரு மலேசியாக்காக பரவாயில்ல சுரேஷ் எக்கனாமி கொஞ்சம் பேட்டா இருக்கு, நான் மலேசியா டிக்கெட் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்றவன் எவனும் இல்ல. எதையோ கதையை பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு கதை வரும், அதை பார்த்துட்டு போறவனுங்க தான். சோ இவனுக்காக வாழணும்னா டு பி வெரி ஆனஸ்ட் பிரதர், உங்களுக்கு சலிச்சு போச்சு. எனக்கு சலிச்சு போச்சு. நீ என்னதான் என்ன பத்தி தப்பா சொன்னாலும் எனக்கு தெரியும் நான் யாருன்னு. நீ என்னதான் நீ வந்து எங்கிட்ட சண்டை போட்டாலும் எனக்கு தெரியும் நான் யாரு. எல்லாத்தையும் தாண்டி கடவுள் இருக்காருல்ல, அவர் ஒன்னும் உங்களை வந்து உதவி செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. அதுதான் பிரதர். நீங்க பாருங்க, இப்ப நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்,
நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த விஷயத்த இந்த கேஎஸ்எல் மேட்டரே வச்சுங்க, எனக்கு அதுக்கு பிறகு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சின்சியரா இருந்தாங்க. அதே கேஎஸ்எல் மேட்டர் நடக்கும்போது நிறைய பேர் சின்சியரா இருந்தாங்க. என் தம்பி வீடியோஸ் எல்லாம் நான் சோசியல் மீடியால போடும்போது நிறைய பேர் சின்சியரா இருக்காங்க. சோ எனக்கு இது போதும் பிரதர். இப்ப நான் இத பெருமையா சொல்லுவேன், நான் சாகும் போது அட்லீஸ்ட் ஒரு 400 பேர் 500 பேர் கூட்டம் இருக்கும் எனக்கு, இல்ல ஒரு 2000 பேர் கூட்டம் இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் அவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கேன். நீ வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த மட்டும் நீ எடுத்தனா தப்பு ஏன் மேல இல்ல, அது தப்பு ஓ மேல. சோ இந்த தப்பெல்லாம் அவங்க மேல வச்சுக்கிட்டு இவன் தப்புன்னு சொன்னா பிரதர் வாழ்க்கையில எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு எனக்கு என்னதான் நடக்க போகுது இப்ப இந்த கேஎஸ்எல் இதோடைய ஏதாவது சோ என்ன நடக்குதுன்னா, இது உங்களுக்கு கேக்குறீங்களா மக்களுக்கு கேக்குறீங்களான்னு தெரியல. இல்ல மக்களுக்கு தான். ஓகே, என்ன நடக்குதுன்னா இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா we managed to retrieve the full footage. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டோம். அண்ட் இந்த சீனா என்ன பண்ணிருக்கானா, இந்த கமெண்ட்ஸை வந்து நான் சொல்ல மாட்டேன். இந்த சீனா என்ன பண்ணானா இந்த கமெண்ட்ஸை சொன்னா, I thought he was a Malaysian Indian when I was fighting with him அப்படின்னா. Why would he even want to say that, right? So that means racially he's attacking us. வந்து பொண்டாட்டி வந்து பக்கத்துல ஒரு தமிழன் இருந்தான்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணான். புருஷங்காரன் என்னடானா ஒரு தமிழன் கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவன் அந்த சண்டை நடக்கும்போது கூட அவன் திருப்பி சொல்லியிருந்தான், யூ மலேசியன், யூ see what I will do, யூ மலேசியன், யூ see what I do. திருப்பி சொன்னேன், ஏய் I am a Singaporean, you want we come. என்ன டக்குன்னு எடுத்து ஐசியை காட்டி இருக்கணும்ல, நான் பிங் ஐசி பாரு அப்படின்னு மூட்டை எங்க பண்ணிட்டான் அந்த நேரத்துல பேக்கு கேக்கலாம் பம்பிட்டு இருந்துச்சு. சோ இதுல என்ன கதைன்னா, அப்புறம் சிங்கப்பூர் வந்த லோக்காப்ல இருந்து நான் ஃபைன் கட்டிட்டேன். பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு 3 நாள் உள்ள இருந்தோம். 3 நாள் உள்ள இருக்கும் போது எனக்கு மைண்ட் ஓடுனது ஒண்ணே ஒண்ணு, ஐயோ தம்பி இருக்கானே. சோ லக்கி my helper was there, my friends was there, my girlfriend's family was there to come and take care of my brother for a while, and of course with the help of my girlfriend la. So அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். தென் எனக்கு மைண்ட்ல ஓடுனது ஒண்ணே ஒண்ணுதான், சண்டை போட்டேன், இப்ப என்ன, இப்ப லோக்காப்ல இருந்து அடிச்சுட்டேன், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வெளியே அடிச்சுட்டேன், இப்ப என்ன, இப்ப அவ்வளவுதான், ஃபைனை கட்டு வெளியாகு, அவ்வளவுதான். So if it's a sentence also you're fine la. Brother, I mean, if let's say it's going to be a heavier sentence, brother, இப்ப சண்டையில கிளியர் சட்டை எங்க இருக்குன்னு முதல்ல கேக்குறேன். Yeah. So you got to answer it, you got to face the music. I was prepared to it because end of the day I have to come outside no matter how long it takes. I need to prove to the public because public என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. இந்த வெளியாகும் போது எனக்கு என்ன ஆனிச்சுன்னா, நான் வெரி சைலன்ஸ். நான் ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோ கூட நான் என்ன செஞ்சேன்னா மக்கள் எடுத்துட்டேன். ஏன்னா எங்களுக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. இதுக்கு பிறகு ஐ டோன்ட் லுக் ஸ்டூபிட். சோ நான் என்ன செஞ்சேன், நீ ஏசுறியா ஏசிக்க, சொல்ல போறியா சொல்லிக்க, எங்கிட்ட இருந்து வேலை தூக்க போறியா, ஏன் இந்த ஒரு ப்ராஜெக்ட், இந்த ஒரு இன்சிடென்ட்னால எனக்கு கிடைக்க வேண்டிய உள்ள ப்ராஜெக்ட் எல்லாம் தூக்குனாங்க. மறுபடியும் தூக்குனாங்க. இதுல வந்து ஒரு ப்ரொடியூசர் எனக்கு போன் அடிச்சு கேட்டாங்க, சுரேஷ் are you okay, you feel guilty? ஆமால சண்டை போட்டேன், feel guilty, what do you mean to do, you mean to be like coward like the other guy? அவன் தான் பல்ப் மாதிரி வந்து பயந்துகிட்டு போய் you want to feel guilty. நான் ஏன் பயப்படணும், நான் சண்டை போட்டேன், ஆமா எனக்கு மேல அடி விழுந்துச்சு, நானும் அடியை கொடுத்தேன், ஆமா நான் லோக்கப்புல அவனை சண்டை போட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் சண்டை போட்டேன், ஆமா எனக்கு சார்ஜ் விழுந்துச்சு, ஆமா நான் ஒத்துக்கிட்டு வெளியாயிட்டேன், ஃபைன் கட்டிட்டு வெளியாயிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நான் இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்கல்ல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, என்ன வந்து நீ வந்து ஃபீல் கில்ட்டி பண்ணிட்ட, சோ ஃபீல் கில்ட்டி பண்ணிட்டா உன் மேலதானே தப்பு. என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, தம்பின்னு ஒருத்தன் வீட்டுல இருக்கான், நான் அவனை பார்ப்பேன்னா இல்ல இந்த கூமுட்டைங்களை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு தம்பியை பார்த்த ஒரு நேரம் இருந்துச்சு, நான் வெளியே வந்துட்டேன். ஃபீல் கில்ட்டி பண்ணது தப்புனா, இதுல நிறைய பேர் இந்த ப்ரொடியூசர் கூட இடையில போன் அடிச்சு கேட்கும் போது, நீ ஃபீல் கில்ட்டி பண்ணிட்டேன், நான் உன்னை ப்ரோக்ராமுக்கு கூப்பிட முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால நான் ப்ரோக்ராமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டேன். பட் அதே சில விளக்கணங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க வண்டி ஓட்டுனீங்கன்னா அந்த ப்ரொடியூசரை கேட்கல, வேற வளர்க்குறீங்களா? அந்த ப்ரொடியூசர் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அது அவங்க பிரச்சனை, அவங்களோட இது. பிகாஸ் ஏன்னா அது நான் எனக்கு உண்மையா இருக்கேன், அது அவங்க மேல உள்ள தப்பு. அவங்களுக்கு என்ன கடை, அவங்க மேலயும் தப்பு இல்லையா, அவங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அவங்க விஷயத்த செய்யறாங்க. இப்ப ஒரு டிராபிக் ஆஃபென்ஸ் எடுக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு வண்டி ஓட்டுறீங்க, இல்ல உங்க புருஷன் வண்டி ஓட்டுறாங்க, இல்ல நீங்க வண்டி ஓட்டுறீங்க, ஒரு டிராபிக் ஆஃபென்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன கிரிமினலா? இல்லையே. நான் சண்டை போட்டதுனால நான் என்ன கிரிமினலா? இல்லையே. சோ ஏன் அது வந்து ஒரு இதா பாக்குறீங்க? இதே வந்து இன்னொரு சண்டை போட்டு ரேப் பண்ணி அவன் இது திருப்பி அந்த சேனல் கூப்பிடுறாங்களே, இப்ப அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, அங்க உள்ள டிபிபி வந்து they are revaluing the case. ஏன்னா எனக்கு நிறைய இன்ஜுரி இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்க, ஏன் இதெல்லாம் போட்டிருக்கேன்னு முதல்ல கூட நீங்க கேட்டீங்கல்ல, இதனாலதான் I have multiple fracture and that is the reason I couldn't see. ஏன்னா என் கேர்ள் ஃபிரெண்ட் என்ன பிடிக்கும் போது அவன் டக்குன்னு he took a cheap shots.
சோ டக்குன்னு வைக்கும் போது I was fractured here and there. சோ எனக்கு ப்ளீடிங் ஒரு பக்கம், முகத்துலயும். yeah எனக்கு இந்த பக்கம் ஒரு fracture, இந்த பக்கம் ஒரு fracture, and he was big enough. அவங்க கொஞ்சம் டாலா இருந்தா, and நான் ஸ்விங் பண்ற டைம்ல he missed it because he was tall enough, right? He missed it and I was not ready for a fight. சோ எனக்கு ஒரு 4 இடத்துல லிகமெண்ட் ஆன், 2 கால்ல, ஷோல்டர்ல 1, ஃபிங்கர் 1. சோ there is 6 operation to be done. ஆனா இந்த ஒரு சண்டையில வந்த அடி அதெல்லாம், ஆமா இந்த ஒரு சண்டையில ஆபரேஷன் அளவுக்கு போயிருச்சு. ஆமா பிரதர், ஏன்னா பாக்குறதுக்கு என்னமோ லைக் அததான் சொல்றேன். இப்ப நீங்க இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, ஆளு இதெல்லாம் சொன்னானுங்க, நீங்க அடிபட்டுட்டீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னீங்கல்ல. அவனுங்களுக்கு கதை என்னன்னு தெரியல. Police are reviewing the case for them to recharge them under grievous hurt. So grievous hurtனா அவன் ஜெயிலுக்கு போறான், அவன் இன்னும் வரைக்கும் plead guilty பண்ணல, and we are suing them for defamation. ஓகே என் தம்பியை பத்தி கூட அவன் சோஷியல் மீடியால தப்பா போட்டான். ஓகே ஓகே எனக்கும் அவனுக்கும் தான் சண்டை, எதுக்கு என் தம்பியை பத்தி you பேசணும்? go and find out and start good la. Okay okay. And then he knew that where I was working. என் வேலை இடத்துக்கு கொண்டு போன் அடிச்சு பேசியிருக்கான் அவன் கூட்டாளி மூலியமா. So we got the information. அதனாலதான் இந்த ஒரு 5 மாசமா இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 5 மாசமா ஆயிடுச்சு. Okay. இது எப்ப வரப்போகுது இல்ல, 5-6 மாசமா கழிச்சு தெரியல. We got so much of information. அதனாலதான் we having keeping quiet. So we are suing him in Singapore for defamation and my injuries. And in Malaysia we are suing him for defamation and injuries. Provided we have the actual videos to be proving to the court, and then his message on social media which இப்ப block பண்ணிட்டான். அவ்வளவு கீபோர்ட் வாரியர் இருந்தான் அவன் கூட்டாளியும். நான் அந்த செகண்ட் நான் போட்டேன், இப்ப அவனை சூ பண்ண போறேன், எனக்கு இவ்வளவு எவிடன்ஸ் கிடைச்சோன்னா அவன் ப்ரொஃபைல வந்து பிரைவேட் ஆக்கிட்டான். நான் இன்ன வரைக்கும் ஒருத்தவங்க வீட்டுல போய் கதவை தட்டி எனக்கு இந்த பிரச்சனை, என் தம்பி இருக்கான், நான் உதவி செய்யுங்கன்னு கேட்டதே இல்லை. நான் யாரையும் கேட்கவும் மாட்டேன். சோ இது வந்து என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு தேவையில்லை, மேல ஒருத்தங்க இருக்காங்க ஜட்ஜ் பண்ண. சோ அது போதும். சூப்பர் சூப்பர் ஜே, சூப்பர் ஜே. இதுல எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சில விஷயங்கள் ஓயாது. நான் சின்ன வயசுல முத என் தம்பி தூக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஒரு சின்ன குழந்தை கூட நம்ம ஒரு சின்ன குழந்தை கூட விளையாட போறோம்னு எங்க அம்மா என்கிட்ட முத வந்து சொன்னாங்க, தம்பிக்கு வந்து செரிப்ரல் பால்சி இருக்கு, அவனால ஏஞ்சி இனிமே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உலகம் உடஞ்சிருச்சு. நான் சின்ன வயசுல பிளே கிரவுண்ட்ல விளையாண்டதை விட எங்க தம்பி கூட தான் நான் விளையாண்டுருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து அந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல போய் என் தம்பியை நான் எங்கேயும் விடுவேனா விட மாட்டேன், என் தம்பியை நான் விட்டு கொடுப்பேனா விடுக்க மாட்டேன், என் தம்பியை யாராச்சும் ஏமாத்த விடுவேனா விட மாட்டேன், என் தம்பியை யாராச்சும் இன்சல்ட் பண்ண விடுவேனா விட மாட்டேன். ஸோ இதுக்காக சண்டை போட்டு நான் ஐம் ஜஸ்ட் ஹூ ஐ எம் நவ். ஸோ இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியாது. எனக்கு அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் அவசியம் படல, அது அவசியமும் இல்லை, ஏன்னா இது ஏன் வாழ்க்கை. இந்த வீடியோ போகும்போது நிறைய பேர் அவங்களுடைய கோணத்தை கொஞ்சம் மாத்தி பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நீங்க இதை எதுவும் எதிர்பார்க்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் தட் இது என்னுடைய தாட். இது நடந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பட் தென் அகெயின் பிரதர், ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு கரடு முரடான பாதை தான் கடந்து வந்திருக்கீங்க. இனிமேல் எல்லாம் நல்லா போகும். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரேயர்ஸ், என்னுடைய விஷஸ், ஹோப் திங்ஸ் கோஸ் பெட்டர் and brothers health also will be better. I just hope as well. Yeah, ஏன்னா நல்ல ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிகினிங்ல சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் பக்கத்துல இருக்கிறவங்களே பார்த்துக்க மாட்டாங்க. நீங்க முடியாத தம்பிய இவ்வளவு கஷ்டப்பட்டு அது கஷ்டம் கூட பார்க்காம நீங்க இன்னுமே போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஒரு நல்ல மனசுக்கு நிச்சயமா கடவுள் உங்களை நல்லா பிளஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ரைட். ஸோ இதுல blessing இருக்கானே. I mean it comes in many form lah. See, நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களா இருந்தீங்கன்னா, நீங்க சின்சியரா இருந்தீங்கன்னா கடவுள் எதையாவது ஒரு வழியில வந்து ஒரு ஹெல்ப் பண்ணிடுவாரு. அப்கோர்ஸ் நெகட்டிவிட்டி இருக்கதான் செய்யும். ஏன்னா I'm happy. சில நெகட்டிவிட்டி வருதுன்னா நான் ஏன் தெரியுமா ஹாப்பியா இருக்கேன்? பிகாஸ் அந்த இடத்துல நான் ஃபேமஸா இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் தொலைக்காட்சியில தான் ஃபேமஸா இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ டிக்டாக்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ இல்ல ஏதாவது ஒரு நூல்ல வந்து நான் ஃபேமஸா இருந்தா அது எனக்கு என்ன காமிக்குது, நான் சின்சியரா இருக்கேன்னு காமிக்குது. ஏன்னா நான் தம்பி வச்சு நிறைய வீடியோ செய்யறேன், அவரை வெளியாச்சு போறது. ஸோ என் மூலியமா நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷன் ஆகுறதுனால ஐ எம் வெரி ஹாப்பி. இப்ப நீங்க கேட்டது ஒரே கேள்விதான். மேபி தேர்ஸ் a point that நீங்க கேட்டது, சுரேஷ் நீங்க இவ்வளவு கஷ்டத்துலயும் சிரிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது மோட்டிவேஷன் இல்லையா உங்களுக்கு? என் மக்கள் பாக்குற மக்களுக்கு மோட்டிவேஷன் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் a part of life. சில், அவ்வளவுதான். இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு இருப்போம்.
தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் No ஃபார் கமிங் problem. டவுன். நம்ம வியூவர்ஸ் யாராவது இவரை ரீச் அவுட் பண்ணோன்னா சொல்லுங்க. I'll give his contact. You all can reach out to him if you all ever want to do anything. ஆனா நான் இந்த தருணத்துல வந்து நன்றி உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன இன்டர்வியூல வந்து சொன்ன வரைக்கும் நிறைய நான் இந்தியன் குரூப்ஸ் தான் வந்து ரீச் அவுட் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க, நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் குரூப்னா நீங்க தான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு தேங்க் a lot of இந்தியன் பீப்புள் அவுட் தேர். என் தம்பியை பார்த்து சிரிச்சு அவரை வாழ்த்து சொல்றது, பிளேஸ் பண்றது, சிங்கப்பூர்னு மட்டும் இல்ல மலேசியாலையும் சரி அண்ட் அஃப்கோர்ஸ் தாய்லாந்து, எந்தெந்த கண்ட்ரி நாங்கள் போயிருக்கோமோ அந்தந்த கண்ட்ரில தம்பிக்கு ஒரு பிளெஸிங் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். நான் நெகட்டிவ் பீப்புள் இருக்க தான் செய்வாங்க, நீங்க இருந்துகிட்டே இருங்க, அது எனக்கு மோட்டிவேஷன் தான் ஆக்சுவலி. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். மறுபடியும் நான் MC பார்த்தி வாரியர் சுரேஷ் வனாஸ் சைனிங் ஆஃப். பை. டேக் கேர், டாடா, பை.